எஞ்சிட்டோம். பட் எல்லாருக்குமே மைல்டாக ஒரு அந்த ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்குது. சேகர் சாருக்கு நைட்டு தூக்கம் இல்லைன்னு சொன்னார். அவருக்கும் கொஞ்சம் ஹெட்டேக் இருக்குது. ஸோ இது யூஷுவல் தான் நினைக்கிறேன். ஸோ லாண்ட்ரீஸ்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பிகாஸ் நம்ம துவைச்சி காய வைக்கிறதுலாம் இப்போதைக்கு நடக்காது. ஸோ லாண்ட்ரீஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான். காலையில் மணி 11 ஆச்சு. இப்போ தான் வெளியே கிளம்புறோம். சரி பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, சாந்தி ஸ்டூப்பா போக போகிறோம். அங்கேருந்து லே மார்க்கெட், அங்கேருந்து லே பேலஸ்லேருந்து திரும்பி ஹோட்டலுக்கு வந்துட்டு பைக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து லே மார்க்கெட் நடந்து போக போகிறோம். அதான் பிளான். செல்வா சாரோட பைக் வந்து காலையில் சர்வீஸ் கொடுத்தாச்சு. ஸோ அது ஈவினிங் போல் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். வைஸ் எல்லாருக்கும் ஒரு மாதிரி லைட்டாக தலைவலி இருக்குது. சேகர் சாருக்கு வந்து தலைவலி வருது, கொஞ்சம் டயரிங்காக இருக்குன்றாரு. ஸோ அது போக போக செட் ஆகிடும். பிகாஸ் டே 2ல் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. டே 3ல் ட்ராஸில் இப்போ போய் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு நேர் விருப்பம். ஸோ அதனால் டீ குடிக்கிறதுக்காக சாந்தி ஸ்டூப்பாக்குள்ளே இருக்க கஃபேக்கு போகிறோம். அதுக்குள்ளே இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட். திருந்த மாட்டேங்கப்பா, திருந்தவே. ஈவினிங்கில் வந்து அப்படியே அந்த ஸ்னோ மவுண்டன்ஸை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். பட் இப்போ சொல்லுன்னு சூரியன் ஸ்கொல்திங். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டீயை வாங்கிட்டு உள்ளே போய் கப்புன்னு உட்காந்து குடிச்சிட்டு மேலே போய் சாந்தி ஸ்டூப்பாவை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குரூப்ஸு. எப்படி அதோ தெரிஞ்சு பாருங்க, அந்த கிரவுண்டை வாங்கிடலாம். அந்த பேரில் பட்டா போட்டுடலாமா? அதெல்லாம் பட்டா போட்டுடலாம், நீ கிளம்பு. ஸோ காஃபி கிளம்ப வெயிட். டீ வந்து இங்கே நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு இன்னும் ஒரு டீ கூட இங்கே ஸ்டூப்பாக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேரி தான் போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் மூச்சு வந்து நார்மலோட கொஞ்சம் அதிகமாக வாங்குது. இதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்தால் தான் உசுறு பழக்க முடியும். அதனால் பார்த்த விழி பார்த்த படி போட்டு. என்னப்பா? ஓகே, ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்குது. ஸோ சப்போஸ் மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போய்ட்டு ஒரு 5-10 minutes ஆர் altitude. No, is it the world highest? Yeah, highest view. It's a altitude. Okay. 300-500 meter world highest zip line is a altitude. Okay. Not a ground. Okay. It's a altitude. There will be no other zip line. Is at this altitude. Ready? Yeah, I'm ready. Okay.
3, 2, go. அந்த பக்கம் தருவோம். எல்லாமே வுட்டுலேயே கட்டியிருக்காங்க. பழைய மரத்துலேயே கட்டியிருக்காங்க. இது ஒரு மொட்டை மாடி. இது ஒரு மொட்டை மாடி. டேய் பாடுறா, நீ பார் கோட்டி ஆடலாம் பாரு மேலேருந்து பார்க்கறதுக்கு. ராஜா இங்கே இருந்தால் பார்த்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். 80 மெட்ராஸ் கஃபேன்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஆன்லைனில் சும்மா தேடி பார்த்தேன். ஏன்னா ஃபுட்டு 2-3 நாளாக சரியில்லை இல்லையா. எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்க? எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? 3 வருஷமா? ஏன் இங்கே வந்துட்டீங்க? என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? அடேங்கப்பா, பார்க்கும்போதே எப்படி இருக்குல்ல. அடடடடடடா. அப்பளம், கிழங்கு, பொரியல், ஊறுகாய் அண்ட் ரைஸ். ஹாட் சாம்பார், கேர்டு, ஸோ ஆம்லெட் வந்திருக்கு. யூ ஆல்சோ ஹேவ் ரசம். எல்லாம் லே மார்க்கெட் போயிட்டுருக்கோம். இறங்கி வந்துட்டோம். இப்போ ஏறி போகணும், அதான் டாஸ்க். போகும்போது இருக்கும் பாரு ஒரு வலி. தலைவலி இருக்க தச்சையும் மூச்சு வாங்குதா? மூச்சு நல்லா விட முடியுதா? தேருமா தேராதா? 98 இருக்கேன். தப்பிச்சுப்ப தம்பி. அது எப்பயுமே வந்து அக்யூரேசி வந்து ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குமா. ஓகே தான். இப்படி ஏறினா போய்டும். இப்படி மேலே ஏற மாட்டேன். மெதுவாக ஏறி போயிடலாம். செம்ம காஃபி கடை வேறு, பிரேசில் கேஃபே. ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ் சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்குமா? சூப்பர். இன்னும் தெரியல, எனக்கு மட்டும் தான் க்ரௌடு இன்னைக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதா, இல்லை யூஸ்வலி இப்படி தான் கம்மியாக இருக்குமான்னு தெரியல. இங்கே முக்கால்வாசி கடைங்க வந்து லேடிஸ்க்காக தான் இருக்குது. ஜுவல்ஸு, சாரீஸ், குர்த்திஸ். பசங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த லடாக் ஃப்ளாகோட நம்ம கதையை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு டிஷர்ட்டோடு முடிச்சிக்கலாம். மற்றபடி இது கேர்ள்ஸ்க்காகவும் லேடிஸ்க்காகவும் இன்னும் ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன வாங்கலான் இருக்கீங்க? ஒன்று கொடி ஸ்டிக்கரை தவிர வேறு எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. அப்படியா?
திஸ் ஒன் எல்லாம் நாகை என்ன வாங்கியிருக்கான் பாரு. உம்லிங்ல வாங்கியிருக்கேன். உம்லிங்களாவை வாங்கிட்டேன். ஓகே. அப்புறம் லடாக்கையும் கொடி வாங்கிட்டேன். வாங்கியிருக்கேன். கொடி இல்லாமல் லடாக். வாங்கிட்டேன். ஓகே. அப்புறம் முடிச்சிட்ட கதையை. ஃபைன். 250 ஆச்சு. 250லே கதையை முடிச்சிட்டேன். வெரி குட் பாய். இதுதான் அந்த ஃபேமஸ் லே மார்க்கெட். நிறைய கடைங்க இருக்குது. பட் ஒரு கடையில் போனால் உள்ளே போனோம்னா வாங்கணும்னு தான் தோணுது. பட் இன்னொரு கடையில் போனால் அது இன்னும் பெட்டராக இருக்குது. இந்த கலர் தான் எடுத்துருக்கோம். இப்போ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. எவ்வளோக்கு வாங்குறதுன்னு பேரம் பேசணும். ஃபஸ்ட்டு ஒரு 680 அதுக்கப்புறம் 500 இப்போ 450 வந்து அவர் நிற்கிறாரு. இன்னும் கொஞ்சம் 400 ரூபா கேளு. 400 கேட்குறோம். ஸோ யார் வின் பண்ணுறாங்க? இங்கே ஒரு கடையில் காஃபி சாப்பிட்லாம் வந்தேன். பயங்கர தலைவலி. லே மார்க்கெட்டில் நடந்து காலும் வலிக்குது. ஸோ காஃபி சாப்பிட்டு போகலான்னு இங்கே ஒரு கடைக்கு வந்து ஒரு 9:30க்கு ஜோசப் வந்து அவனால் சுத்தமாக முடியல, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னா. ஸோ பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஜோசப் அண்ட் சேகர் சார். அதை எடுத்து ஒரு 30 மினிட்ஸ்க்குலாம் தேவர் ஃபைன். ப்ளஸ் நாங்கள் யாருமே வந்து டைமாக்ஸ் எடுக்கல. ஏன்னா ஸ்ரீநகர் ரூட்டில் வந்ததுனால ப்ராப்பராக அக்ளிமடைஸ் ஆகிருப்போம். அண்ட் ப்ளஸ் லேல ஒரு நாள் இருந்ததுனால அது தேவைப்படாது. ஏன்னா யாருக்குமே வந்து ஹெட்டேக்கை தவிர வேறு எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் ரீடிங் எடுத்து பார்க்கும்போது SpO2 வந்து 96 இருந்துச்சு. டாக்டர் வந்து இது நார்மல் தான், இந்த ஆல்டிடியூடில் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும், ஒரு 24 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ப்ரொசீட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால ரூமுக்கு வந்துட்டு பிளானை ரீவிசிட் பண்ணோம். ஸோ நாளைக்கும் லேலே ஸ்டே பண்ணலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். டாக்டர்கிட்ட ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ப்ராப்பராக நாங்கள் அக்ளிமடைஸ் ஆகி தானே வந்திருக்கோம்னு கேட்டதுக்கு அவர் நீங்கள் லே வந்தோடனே ஒரு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் இருந்திருக்கணும், எங்கேயும் போகாமல் ரூம்லேயே அப்படின்னாரு. என்ன பண்ணணும்னா ஒன்று லேலேருந்து கார்துங்களா போயிட்டு சுமூர் போயிட்டு பனாமிக் பண்ணிடலாம், அது பாசிபிள். ஏன்னா லேலேருந்து சுமூர் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டிஸ்கஷன் பண்ண அப்புறம் என்ன பிளான் பண்ணோன்னா பனாமிக் போகிறதுக்காக நாங்கள் ஒரு நாள் ஒதுக்கி வச்சிருக்கோம், பனாமிக் அண்ட் ஷியாச்சின். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிளானை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஒரு நாள் நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அது செமையாக இருக்கு. இன்னைக்கு ஜூன் 13. ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம் ரூமில் அப்படின்னு நினச்சோம். பட் சாப்பிட வெளியே வரணும். அப்படியே லே மார்க்கெட்டில் போய் சாப்பிட்டு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு 1 hour குயிக்காக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுவோம். நேற்று உங்கள் நிலைமை நினச்சி பார்த்தீங்களா? அது இது ஊசி போட தைரியம். யோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அவர் தான் என்ன டெம்ப் பண்ணி விட்டாப்ல. இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அது ஒரு தனி கிக்கு. எவ்வளோ செலவு பண்ணீங்க? இங்கே 690, இது 1200, அங்கே 1200, 3000. நேற்றுலாம் நீங்கள் என்ன வாங்கலான் இருக்கீங்க? ஒன்று கொடி ஸ்டிக்கரை தவிர வேறு எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. 3100 ஒரு அரௌண்ட் 7000 இருக்கு. 7000 சார். எந்த ஒரு 6000 ரூபா பார்க்குறாங்க. உனக்கு 6000 ரூபாய். ரைட்டு. நீங்கள் எவ்வளோ போட்டீங்க? இந்த ஒரு 5000 ரூபா. 5000 ரூபாய் வந்திருக்கோம். கடைசியாக இப்போ நீங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு திபெட்டியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடுவோம். சரி அதையும் ஏன் விட்டு வைப்பானே. இங்கே டிங்மோ, துப்பா, சோஸ்மேன், சாப்ஸிலாம் ஓகே. இந்த 3மே என்னன்னு தெரியல. ராஜேஷ் டேஸ்ட் எப்படி இருக்கு? மட்டன் ரைஸ் அருமையாக இருக்கிறது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன். யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம ஊரில் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் இருக்காண்ணே? சில இடத்துல கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நான் சாப்பிடுவேன். நான் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். ஆனால் இவ்வளோ சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். இதுவும் ஆடு தானே? மட்டன் எவ்வளோ சாஃப்டாக இருக்காது. ஸோ ரூமுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கான பேக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டோம்.
எக்ஸ்ட்ரா வேறு வாங்கிட்டதுனால இடமே பத்தல. ஸோ அதுவும் ஈஸிலி ஒரு எல்லாருக்கும் ஒரு 3 to 4 கேஜிஸ் அடிஷ்னலாக ஆயிடுச்சு. இன்னைக்கு டே 7 ஸ்டில் வி ஆர் இன் லே. ஸோ இன்னைக்கு காலையில் climate கொஞ்சம் மூடியாக தான் இருக்குது. கோல்டு பயங்கரமாக இருக்குது, சில்னஸ். ஏன்னா காலையிலேயே வந்து 3 degrees காமிச்சிது. இப்போ நம்ம அடுத்தது நூப்ரா வேலி போகிறோம் வயா கார்துங்களா. ஸோ கார்துங்களாவில் -3 காலையில் when we woke up, that is 6 o'clock. Day 7 Diskita Nubra Valley from லேலேருந்து நூப்ரா வேலி. இப்போ இன்னொரு 1 hour 15 minutes 40 kilometers from here, Kardungla, the second highest peak. Sorry, the second highest pass. எதடா எதா ஏமா இந்த ஹெவியான வேலைலாம் கொடுக்காதீங்களா. ரெடி? ரைட். இங்கே லேலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் கார்துங்களா போகிற வழியில் மேலே போகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே உங்கள் டாக்குமெண்ட்ஸ், ஐ மீன் ஒன்லி RC அண்ட் லைசன்ஸ் கேட்பாங்க. ஒரிஜினல் தான் காமிச்சேன். ஷட். தண்ணி குடிக்கிறது வந்து போகலாம் ரைட். You are on one of the most highest. இங்கே வேறு எதாவது செக் பண்ணுறாங்களா? யார் முன்னாடி போங்க, பர்மிட் வச்சுருக்கோங்க முன்னாடி போங்க. முன்னாடியே வச்சுருக்கோங்க டேங்க்கில். சொன்னேன் நான் தான் மேலே பர்மிட் வேணும் போட்டுக்கோங்க. இது என்வாயன்மெண்டல் ஃப்ரீ ஸ்லிப்பை காமிக்கணுன்றாங்க. சரி, பர்மிட்டு தான் என்வாயன்மெண்டல் ஃப்ரீ ஸ்லிப். பர்மிட் இப்போ ஹிந்தி பேசுகிறாராப்பா. வீட்டில் ஒன்லி டாக்குமெண்ட் செக் பண்ணாங்களா? இப்போது அங்கேருந்து ஒரு 10 அங்கேருந்து இன்னும் நம்ம ஒரு 1/2 kilometer கூட வந்துருக்க மாட்டோம். 200 அடி கூட வந்துருக்க மாட்டோம். வந்தோன்னா இன்னொரு செக்கிங். இங்கே தான் வந்து பெர்மிட்ஸ் கேட்குறாங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தர் போனால் போதும். போயிட்டு பெர்மிட்டை காமிச்சிட்டு ஒருத்தர் வண்டி நம்பரை மட்டும் எழுதிட்டா யூர் குட் டு கோ. இந்த பக்கம் வரவே முடியாது, சுற்றி தான் வரணும். இது ஷார்ட்டஸ்ட் வே டு ரீச் லே. இது மாதிரி கல்லட்டி மாதிரி. என்னப்பா ஏன் ஸ்லோ பண்ணுற? எங்கே போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன்? இல்லை நீ அப்படியும் பண்ணணுன்னா உனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா 3 நாள் ஆகும். நீ என்ன பண்ணணுன்னா ஜான்ஸ்கர் வேலி வழியாக போய் அப்படி ஜான்ஸ்கர் வழியாக போய் பேங்காங்கு அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி ஜான்ஸ்கர் வழியாகவே வரணும். அப்படி வந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் ஆல்டிடியூட் கம்மியாகும். பிரேக் எடுக்கலான்னு நிறுத்திருக்கோம். கஷ்டமாக இருக்கான்னா கஷ்டமாக எதுவும் இல்லை.
பட் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஹெட் இருக்க தான் செய்யுது. 13,300 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் இப்போது கரெக்டாக. ஜோசப்க்கு லைட்டாக கிடினஸ் இருக்குறான். எனக்கு அப்பப்போ லைட்டாக ஒரு ஸ்பைக் மாதிரி தலைவலிக்கும் இல்லையா, ஒரு குத்துறது தானே அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. இப்போது எனக்கு தெரிஞ்சு அங்கே போகணும். அங்கெல்லாம் ஸ்னோ பேஞ்சிட்ருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இஃப் லக் இஸ் தேர் வில் see ஸ்னோ. போகலாமா? ஸ்னோ பெய்யுது. சரி வாங்க போ. ஃப்ரீசிங்காக இருக்குது. அதான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது ஒரு இடத்துல. இல்லை எனக்குமே நிற்கும் போது இல்லை, ஜோசப் கேட்கும் போது கூட இல்லை. கடைசியில் கிளம்பும் போது லைட்டாக ஒரு மாதிரி பிரெத்லெஸ் ஆச்சு. பிரெத்லெஸ்னால் ரொம்ப இல்லை, ஒரு 20% எக்ஸ்ட்ரா மூச்சு வாங்குச்சு. இப்போ எதுவும் இல்லை. இது 18,000 அடி காட்டுங்களா. இதில் போயிட்டு இறங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் 10,000 ஃபீட் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்போ ரோடோட நடுவுலே வாங்க, எல்லாம் லெஃப்ட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடில் வாங்க. இங்கே ஒரே கல் கலர். பின்னாடி வந்தவங்களும் அழகானோம். தெரியாது ராஜேஷ் தெரியாது. இந்த கீழே பார்க்குற வியூ செம்மையாக இருக்கும். சவுத் புலு 3 kilometers. ராஜேஷ் அதான் லைனில் இருக்கீங்களான்னு பார்த்தேன். மற்றவங்களே எங்கே? மற்றவங்களாலே காணும். இதுவும் நல்லா தான் இருக்கு. வருது, நான் சொல்கிறேன். அதை இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு நம்ம கார்லிக் வாங்கி அப்படியே வாயில் போட்டு நம்ம இனிமேல் டெய்லி ஒரு கார்லிக் வாயில் போட்டுக்குவோம். வயிறு கீழே ஆக்சிஜன் ஹெல்ப் பண்ணும். இது கற்பூரம் இருக்குல்ல, அவிலா வாங்கிக்க சொன்னா. கற்பூரம் எஸ்னா போயிட்டுப்பா. தெரியுது தெரியுது. ஸ்ட்ரீட் மாதிரி. சார் நீங்கள் எக்ஸைட் ஆகிறீங்க. டான்ஸ் எல்லாம் ஆனீங்கன்னா பிரெத்லெஸ் ஆகிடுவீங்க. ஆயிடுச்சுன்னா அப்புறம் நிறுத்தி என்ன பண்ணியா? அங்கே பாருங்க, அந்த ரோட்டில் செம்மையாக பெய்யுது. ஸ்னோ. கமான். ராஜேஷ் சைலண்ட்டாக வராரு. இதெல்லாம் புது ஸ்னோ. நம்ம அந்த இடத்துக்கு போய்டுவோம். அங்கே ஸ்னோ பெய்யுதுல அங்கே. பார்த்து
Finally snow. Snow. Hello, sir. அடிக்க போடுங்க மூஞ்சில போடுங்க வாடே Kardungla Pass is just 750 meters away. ஏது அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள வருஷம் முடிஞ்சிடும் போல இருக்க. இவ்வளோ க்ரௌடா? சந்தை மாதிரி ஆயிடுச்சே கார்துங்களா. பாய்ஸ் கார்துங்களா சந்தை. சரியான கூட்டம் கார்துங்களா. ரைட், கூட்டம் கொசன்னு வராங்க. இதில் வந்து ஃபோட்டோ நின்று எடுக்குதோ வண்டியை வச்சு நின்று எடுக்குதோ கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க வண்டியை வச்சு ஃபோட்டோ எடுக்க. பையா கொஞ்சம் முன்னாடி நான் தானே, கொஞ்சம் முன்னாடி நான். கல் வர இருக்கு முன்னாடிலாம். கல் இருக்கியா? அந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க. இங்கே வர அடிச்சுக்கிறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு, நான் தான் வந்தேன். ஸோ எனக்கு டீ சாப்பிட்ணும், நூடுல்ஸ் சாப்பிட்ணும், கொஞ்சம் சூடாக எதனா சாப்பிட்டே ஆகணும். போங்க சார் 6 மணி. பரவாயில்லப்பா, காத்துங்களா பின்னாடி வராது. ராஜேஷ் போங்க, முன்னாடி போ முன்னாடி போ. போங்க பனி போங்க. லூஸாக இருக்கு. சரிக்கிட்டு வாங்க. பார்த்து
இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஸ்டாண்ட் என்னாச்சு? எடுக்கிறேன் 360 பேட்டரி இல்லை, இதில் எடுக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக போ, வண்டி வேறு ஆஃப் ஆகுது. போ மெதுவாக அப்படியே போ. ஆஹா, ஸ்னோஃபாலு இதை விட நம்ம என்ன கேட்க முடியும்? முன்னாடி போங்க. ஓகே ஜோஸ். மின்னல். வாவ், கண்ணில் அடிக்குது. Wow, what a scene. தலை வலிக்குது. ஆ 2000 இறங்கிட்டான். எவ்வளோ? லெஃப்டில் மேலே பாருங்க.
காது கிழிஞ்சு போய் உட்காந்துருக்கும். எல்லாருக்கும் செம தலைவலி. நல்லா இருக்கிறாங்கப்பா. பெறாம நான் கூட ஒரு ஊசி போட்டுருங்களா? யோ என்ன உனக்கு நல்லா இல்லை, தலைவலிக்குது அவ்வளோதான். தலைவலிக்குது அவ்வளோ. எல்லாருக்குமே தலைவலிக்குது. ஊசி போட்டு எங்களுக்கே வலிக்குதுங்க. அப்போ ஊசி வேஸ்ட்டு. ட்ரை பண்ணது முட்டை மேகி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னங்கடா மேகி இது, நல்லா இருக்கா சார்? ஓகே, அது சாப்பிட்டாலும் இப்போ நல்லா தேவை சூடா. மணி 2:30, இன்னும் 44 கிலோமீட்டர் இருக்குது டெஸ்கெட் மொனாஸ்ட்ரி. 1 hour டைம் காமிக்குது. ஸோ 3:30 போய் சேரணும். வேறு இல்லையா? இது வந்து டிஸ்ட்ரிக்ட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10 கிலோமீட்டர். இப்போ ரைட்டில் ஒரு வழி போச்சு, தாங்காமல் போகலான்ட்டு. ஆனால் பார்த்தா ஃபுல்லாக மண் ரோடு தான். ட்ரெயின் ஆடுவாங்க. அந்த ஆட்டுக்குட்டி பாருங்க எப்படி இருக்கு. ஹே வழி கொடுக்குறாங்க அப்போதான். ரோடு ஒரு மாதிரி ஒத்தடி பார்த்தேன். பிளாக்கேஜ் ஏதோ கல் வந்துச்சுன்னு தெரியல. எல்லா வண்டியும் நினைக்குது.
காணோம். எவ்வளோ தூரம் வந்தா அவங்க கூட? Monastery. Monastery. பேண்ட் அப்படியே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, அது தட்டி விட்டுலாம். டேய் இங்கேருந்து நடக்கணுமா? அதானே பார்த்தேன். மெதுவாக நடப்போம், தெரியாது. நான் லைனாக எல்லாம் அடிக்கிட்டு போயிருக்காங்க. ரெண்டு பேர் கோயிலுக்கு வரல, அவங்களுக்கு ரொம்ப டயரிங்காக இருக்குன்றனால இங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம ஹந்தர் போக வேண்டியது தான்.